உண்டான ஒரு கனிகள் தான் இன்றைய திருச்சபைகள். அன்புக்குரியவர்களே, திருச்சபை சொல்லுகிற முதல் சத்தியம் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு வாழ்க்கையிலே பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். தீர்க்க தரிசனம் உயிர்த்தெழுந்தது, நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது, சந்தோஷம் உயிர்த்தெழுந்தது, சாட்சி உள்ள வாழ்க்கை உயிர்த்தெழுந்தது, பெண்களின் சமுதாய வாழ்க்கை உயிர்த்தெழுந்தது, உண்மை உயிர்த்தெழுந்தது, விசுவாசம் உயிர்த்தெழுந்தது, புதிய கட்டளை உயிர்த்தெழுந்தது, வாக்குத்தத்தம் உயிர்த்தெழுந்தது, கனியுள்ள ஒரு வாழ்க்கை உயிர்த்தெழுந்தது. எங்கே? கல்லறையிலே. இதைத்தான் இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு அந்த ஒரு புதிய வாழ்க்கைக்கு அந்த கல்லறை சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன் பக்கத்தில், உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கூட. யாரவர்? ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ள ஒருவர் சொல்லுகிறார், என் கிட்டே வாருங்கள். அன்புக்குரியவர்களே, அதே வேளையிலே கிட்ட வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள். நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய பொறுப்புகளை, ஒரு புதிய பதவியை, ஒரு புதிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த புதிய பொறுப்பை உத்தமமாய் செய்வோம், உண்மையாய் செய்வோம். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உயிர்த்தெழுதல் இல்லையேல் கிறிஸ்தவம் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லையேல் நம்பிக்கை இல்லை. ஆம் தகப்பனே, நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது, கனியுள்ள வாழ்க்கை உயிர்த்தெழுந்தது, வாக்குத்தத்தம் உயிர்த்தெழுந்தது. என்ற வாழ்க்கையிலே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரை சொன்னபடியே காரியங்களை செய்கிறவர். அது மட்டுமல்ல, எங்களுக்கு முன்னே போகிறீர். எங்களோட வாழ்க்கையை சீரமைக்க, செம்மையாக்க நீ சத்துருக்களை ஜெயித்தீர். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நீர் ஆண்டவர் என்பதை உம்முடைய மரணத்தில் நிரூபித்தீர், உயிர்த்தெழுதல் நிரூபித்தீர். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய், உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய எங்களுக்கு இன்னும் பலன் தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நலநாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.